சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேது வந்துட்டு கருப்பை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிடுறாரு. இதனால கருப்பும் சேது வீட்டில இருந்து கிளம்பி தமிழ் செல்வி வீட்டில் போய் அவங்களோட மொய் விருந்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் என்னன்னா, தமிழ் செல்வியோட மொய் விருந்தை கெடுக்கிறதுக்கு இந்த சாவித்திரி பொம்பளையும் தாமரையும் சேர்ந்து புதுசாக ஒரு திட்டத்தை போடுதுங்க. ராஜாங்கத்தை கூப்பிட்டு ஏதேதோ காரணம் சொல்லி நாமளும் இந்த ஊருக்கு கெடா விருந்து நடத்தணும் அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட ஏற்றி விட்டு, சரியா தமிழ் மொய் விருந்து நடத்துகிற அதே நாளில் சாவித்திரியும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி கெடா விருந்து இந்த ஊருக்கு ஏற்பாடு செய்ய சொல்லுது. ராஜாங்கம் சாவித்திரி பேச்சை நம்பி சரின்னு சொல்லிடுறாரு. இதனால் என்னதான் மொய் விருந்து நடத்தினாலும் தமிழ் நடத்துகிற மொய் விருந்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ராஜாங்கம் நடத்துகிற விருந்துக்கு வந்தாங்கன்னா மொய் வைக்காமல் ஃப்ரீயாகவே சாப்பிட்டு போயிடலாம். இதனால் தமிழ் வைக்கிற மொய் விருந்து வேஸ்ட்டாக போய் தமிழோட படிப்பு செலவுக்கு தேவையான பணம் கிடைக்காம போயிடும். ஆக இதுதான் சாவித்திரியோட பிளானும் கூட. ஆனால் சாவித்திரியோட மொத்த பிளான்லையும் இடியை இறக்குற மாதிரி அடுத்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்னன்னா, கருப்பை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன சேது அடுத்த நாள் கருப்பை தேடி இவரே போகிறாரு. அப்போ கருப்புக்கிட்ட போய், மன்னிச்சுக்க கருப்பு, நேற்று போதையில் இருந்தேன், அதனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சுக்க, நீ வா அப்படின்னு கருப்பை சேது திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்றாரு. ஆனால் அப்போவும் கருப்பு என்ன சொல்கிறாருன்னா, நான் வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, நீ கூப்பிட்டா எப்போனாலும் வர்றேன், ஆனால் விவாகரத்து முடிவை மட்டும் எடுக்காத சேது, தமிழ் உண்மையிலேயே நல்ல பொண்ணு, உனக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் வா, அதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு. உடனே சேதுவும், நீ என்ன தீர்வு சொல்லிடுவ அப்படின்னு கேட்க, அதுக்கு கருப்பு சொல்கிறாரு, உன்னோட குழந்தை தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஈஸியான வழி ஒன்று இருக்குது, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட வா, தமிழோட வயிற்றில் வர்ற குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உன்னோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம்னா உன்னோட குழந்தையா இல்லையான்னு இப்போவே தெரிஞ்சுக்கலாம், என்ன சேது நீ ரெடியா அப்படின்னு கருப்பு கேட்குறாரு. உடனே சேதுவும், கண்டிப்பாக வா, அதையும் செஞ்சு பார்த்துருவோம், உனக்காக நான் இதை செய்கிறேன், நீ நம்பணும்ல, நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு, அதுக்காவது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சேதுவும் திமிரா பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கருப்பு சொன்ன மாதிரியே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தமிழ் வயிற்றில் வளர்கிற குழந்தை சேதுவோடது தான் அப்படின்னு உறுதியாயிருது. அதுக்கப்புறம்தான் சேதுவும் நம்ம இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் தமிழ்கிட்ட இதை போய் நேரடியாக சொல்லி மன்னிப்பு கேட்குறதுக்கு கொஞ்சம் தயங்குறாப்புல. இதனால் சமயம் வரட்டும், நம்ம ஒரு நாள் தமிழ்கிட்ட இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழோட டாக்டர் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து தமிழ்கிட்ட கொடுக்குறாரு சேது. இதனால் மொய் விருந்து வைக்காமலேயே தமிழோட டாக்டர் படிப்புக்கு தேவையான காசும் கிடச்சிருது. ஆனால் இது தெரியாமல் அங்கே இந்த சாவித்திரி பொம்பளையும் தாமரையும் சேர்ந்து தமிழோட மொய் விருந்தை கெடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்குங்க.